இது விடுகதை. இது விடுகதை. நான் ஒரு விடுகதை கொடுப்பேன், ஆனா அது ஒரு வசனம். அது எங்க இருக்குது? நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசிக்கணும். எப்படின்னா தெரிஞ்சவங்க எழுந்து நின்று வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் கேள்வி, குறை இருந்தால் கேட்கலாம், நிறைவாக வாங்கலாம், சம்பாதிக்க முடியாததை சர்வ வல்லவர் தந்திடுவார். நான் உங்களுக்காக மறுபடியும் சொல்றேன். குறை இருந்தால் கேட்கலாம், நிறைவாக வாங்கலாம், சம்பாதிக்க முடியாததை சர்வ வல்லவர் தந்திடுவார். அதிகாரம் 21. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர சொன்னார். இல்ல. ஓகே, சொல்லுமா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இதுவும் இல்ல. ஞானத்தில் குறைவா இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். ஓகே, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. எந்த இடம்? யாக்கோபு 1:5. ஓகேவா? ரெண்டாவது விடுகதை. சூப்பரான டைலருங்க சுறுசுறுப்பா தச்சாங்க, நல்ல காரியம் செஞ்சாங்க, நல்ல பெண்ணா வாழ்ந்தாங்க. இருங்க 1 செகண்ட். அந்த பொண்ணு எழுந்தது. அப்பனா உட்காருமா. இல்ல உட்காருங்க, உட்காந்துருங்க. அக்கா உட்காந்துருங்க. எடுக்கல. சொல்லுங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும். அதிகாரம் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 9:36. ஓகே, நல்லா கிளாப் பண்ணீங்க. மூணாவது விடுகதை நல்லா கவனிக்கணும். நெறி தவறி நுழைந்தால் நெற்றியில பொட்டு. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, நெறி தவறி நுழைந்தால் நெற்றியில் பொட்டு. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவலையில வைத்து சுழற்சி. இல்ல. கூடார வாசல்ல நின்று யாராவது ஒருவன் இங்க யாராவது இருக்கிறார் என்ற இடத்துல கேட்டால் இது நான் மறுபடியும் சொல்றேன். நெறி தவறி நுழைந்தால் நெற்றியில் பொட்டு. அது என்ன, யாருக்கு? இப்படியாவது சொல்றேன். அது என்ன, அது யாருக்கு? 2 நாளாகமோ 26. 2 நாளாகமோ 26 19வது வசனம். சிங்கம் போல் சிந்தைக்குள் நுழைந்து சிறை பிடிப்பானாம். சிங்கம் போல் சிந்தைக்குள் நுழைந்து சிறை பிடிப்பானாம். அவன் யார்? நானே. நீயா? சொல்லு. வசன அதிகாரம் சொல்லு. அதிகாரம் 1 பேதுரு 5:8. ஓகே. ஓகே, நல்லா கிளாப் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பா. கையினால் வரைந்தால் அது சித்திரம், கையுக்குள் வரைந்தால் நீ பத்திரம். அது என்ன? ஏசாயா
49 ஓகே, நல்ல கை தட்டுங்க.